டே 3 மூணாவது நாள். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்தாச்சு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் போர்டில் 3rd ரவுண்ட் மேட்ச். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க 3வது டீமாக அப்படியே செக்யூர் பண்ணிடுவாங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வர்சஸ் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்னே சொல்லுவாங்க. திண்டுக்கல் வர்சஸ் செடிப்பிச்சாம்பட்டி. திண்டுக்கல் வந்து பேட்டிங் டீமாக உள்ள போகுது. கௌதம் ஸ்ட்ரைக்கில் பவுலிங்கில் பிக்கி ஃபர்ஸ்ட் ஒன். அவசம்ஸ் ஆடிட்டாருங்க. ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள் கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பால். அதே மாதிரி இந்த மேட்சும் 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 பால் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மட்டும் பாருங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு விஜய். செகண்ட் பால் வெல் பிளேடு. ஓவர்ஸ் ஆடிட்டாருங்க. சான்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாரு வெங்கட். ஆனால் பவுண்டரி போயிடுச்சுங்க. 1 பால்ஸ்ல 4. முதல் பால் ஒரு நாள் கொண்டு வந்திருக்காரு 3rd ரவுண்ட் மேட்ச்ல விஜய். அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல ஸோ ஆடியன்ஸ் வந்து வெளியில இருந்து 1 நாளில் கேட்ச் பிடிச்சிருந்தா ஸோ முதல் நாள் வந்து 500 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு டேல வந்து 200 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் நாள் வந்து 3 கேட்ச் பிடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு டேலையும் 3 கேட்ச் பிடிச்சிருந்தாங்க வெளியில இருந்து 1 ஹேண்ட்ல. நெக்ஸ்ட் ஒன் 3rd ஒன் ஃபீல்டையும் வச்சு போட்டிருக்காங்க. சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு இப்போ ஸ்ட்ரைக்கில் கௌதம் வெல் பிளேடு. சம்திங் தட்டி விட்டு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 8 லூஸ் பண்ண மாடி இருக்காங்க திண்டுக்கல். ஒரே பவுண்டரி அடங்கும் இல்லைங்களா கார்த்திக். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டு வந்து போல்லே சொல்லிட்டாருங்க. ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. செகண்ட் ஓவர் இங்க கார்த்திக் முதல்ல லூஸ் பண்ணிட்டாங்க. விஜய் விக்கெட் 4 அடிச்ச பேட்ஸ்மேன். நீ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு ஜானி சரவணன். நெக்ஸ்ட் ஒன் வெல் பிளேடு. நல்ல டிஃபென்ஸ். ட்ரை பண்ண பார்க்கறாங்க. செட்டில் ஆக பார்க்கறாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் வரன். ஷாட் ஆனா இங்க ஃபீல்டர் வச்சிருக்காங்க. சான்ஸ் ஒரு கால். நல்ல கேட்ச். ஃபீல்டர் வச்சு போட்டுருக்காங்க. பாலுக்கு கீழ இருந்தாரு. பந்து கௌதம் விக்கெட் கிடைச்சிருக்கு. இந்த செகண்ட் ஓவர் கேட்ச் புடிச்சு போட்டுருக்காரு. விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு கார்த்திக். முக்கியமான விக்கெட் எடுத்தாங்க இந்த டீம்ல. எடுத்து போலே சொல்லிட்டாருங்க. யாக்கா டெலிவரி ஸ்டம்ப்ல தூக்கல. மூணாவது விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு இங்க நீர்பள்ளி கார்த்திக். பவர் பிளே ஓவர். சோ ராஜபாண்டி விக்கெட் யாக்கா போட்டு விக்கெட் தூக்கிட்டாரு. பின்னாடி போய் ஃபீல்டர் தலைக்கு மேல பவுண்டரிங்க. வந்து சந்த முதல் பால் ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு. ஒரு பவுண்டரி எடுத்துட்டாரு. அப்படிங்கறப்போ இது 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 13. ஒரு ரன் 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க திண்டுக்கல். போன ஓவர் 5 ரன்ல போட்டு 3 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு நீர்பள்ளி கார்த்திக். பவர் பிளே ஓவர் நல்லா ஓடுங்க. எக்ஸலென்ட் பவுலிங். வேட ஆப்ஷன்ஸ் ஆடிட்டு ரெண்டுக்கு விட்டுருக்காரு பாப்போம். சரண் பாலுக்கு வந்தாரு. நல்லா ஸ்டாப் ஓடிட்டாங்க. 2 ரன் மட்டும் டபுள். பாலர் சதீஷ் செகண்ட் பால் எடுத்து திரும்பினாரு. ஆப்ஷன்ஸ்ல வைடு. ரோடாஸ் பால் வெளியே வச்சு போட்டுருக்காங்க கவர்ஸ்ல. சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு ரன் இன்சைட் எச் கீப்பரே ஸ்டாப் பண்ணிட்டார். டாட் பால். பேட்ஸ்மேன் நேம் நந்தகுமார். நெக்ஸ்ட் ஒன் விஜய் கொடுத்த பால் பேக் ஃபுட்ல ஒரு பஞ்ச். அதிகபட்சமா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். கார்த்திக் வந்தார் பாலுக்கு. சிங்கிள் மட்டும் கார்த்திக் தடுப்பு ஷாட். நல்ல கனெக்ஷன். ஸ்விட்ச் ஆடிட்டாரு. சோ ரிவர்ஸ் ஷிப்ல ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு 3rd ரவுண்ட் மேட்ச்ல. ஜானி சரவணன் நல்ல டைம்ல பால் தேர்ந்தெடுத்து அடிக்க. சரி பேட்ஸ்மேன் நேம் வேல்முருகன். நல்ல ஒரு டைமிங் நேம் மாத்தி சொல்லி முயற்சி. பால் நெக்ஸ்ட் ஒன் வெல் பிளேடு. டாஸ் பால் தரையோட தரை ஆடிட்டு சாருக்கு அப்புறம் 6 க்கு அப்புறம் சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு. ஒரு ரன். சோ 3 ஓவரோட ஸ்கோர் 25. நல்ல ஒரு திண்டுக்கல். சோ 3 க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பால் 6 அடிச்சாலும் இங்க பவுலிங்ல விக்கி வந்திருக்காரு. சோ அவர்கான செகண்ட் ஓவர் போர்த்துகல் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் டாஸ் பால் கேப்ல ஆடிட்டாரு. ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் சூர்யா பாலுக்கு வந்துட்டாரு. ஈஸியா ரன் கிடைச்சிருக்கு. ஒரு லெக்ஸ்ல மேல் ரேம்
சிங்கிள். அத ஓடுனாரு. பட் எஜ்ஜாய் வந்துச்சு, விக்கெட். 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க திண்டுக்கல். நல்ல ஷாட், பவர்ஃபுல் ஹிட்டிங் அப்படினே சொல்லலாம். ஆனா கார்த்தி வந்துட்டாரு, தலைக்கு மேல போயிடுச்சு, பின்னாடியே பேக்கப் வந்துட்டாரு. நல்ல த்ரோ, 2 ஓடி எடுத்துட்டாங்க 2. எதிர்காலத்துலயும் கரெக்ட்டா ஜட்ஜ். ஒரு ஸ்லோவர் முயற்சி, நல்லா ஒரு கட்டுங்க. ஃபில்டர் கிட்டே போச்சு. கரெக்ட்டான ஃபீல்ட். அங்க ஒரு மிஸ் ஃபீல்ட் அப்படிங்கல, பவுண்டரி கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணி பவுண்டரி. 4 ஓவர் முடிவுல 4 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 34. 4 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க திண்டுக்கல். பவுலிங் எல்லாம் நீர்பழனி கார்த்திக் ஒரு செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டிருந்தாரு பவர் பிளேயர். பால் போய் ஆடிட்டார், லெக் ஸ்டம்ப்ஸ் ஆடிட்டு சதீஷ் வந்துட்டார் பாலுக்கு. 2 ஓடி எடுத்துருக்காங்க 2. இந்த ஷாட்டை பார்க்கும்போது செகண்ட் பால் சரி திரும்ப நல்லா போட்டிருக்காரு. திரும்ப நல்ல கம்பேக். ஸ்டோன் தடுவான். போன பால் சிங்கிள். கோலே போட்டிருக்காரு. 4 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு இந்த மேட்ச்ல. நீர்பழனி கார்த்திக் அவரோட 2வது ஓவர்ல இப்போ வரைக்கும் 8 ரன் மட்டும் விட்டு கொடுத்து. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு தினேஷ். சந்திக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டு வந்து மிடில் ஸ்டம்ப்ல போட்டிருக்காருங்க விக்கெட். இந்த விக்கெட்டோட 5 விக்கெட் டேக்கர் நீர்பழனி கார்த்திக். 5-4 மொத்தமா. அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல 2வது பவுலர். 2 ஓவர் போட்டு. அதே மாதிரி முதல் பவுலர் வந்து தினேஷ் முகமது காரைக்குடி டீம்ல இருந்து குணா போட்டிருந்தாரு. 5 விக்கெட் எடுத்திருந்தாரு ஒரே மேட்ச்ல. தேர்ட் மேட்ச்ல நீர்பழனி கார்த்திக் எடுத்து கொடுத்தாரு. பேக் பேக் விக்கெட் உச்சியை நோக்கி. அந்த நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு லெஃப்டி கண்ணன். அரௌண்ட் தி கில் அவருக்கு பேட் தட்டி விட்டு 1 ரன் பார்ப்போம். சதீஷ் வந்து ஈஸியா 2 ஓடிட்டாங்க. டாப் இது ஒண்ணு 5 ஓவரோட ஸ்கோர் 39. வின்னுக்கு ஒரு 6 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க திண்டுக்கல். பவுலிங் எல்லாம் சரண் பேஸ்ல உடம்பு பண்ணிருக்கு. லெக் பை கேப் அப்படிங்கல ஒரு சவுண்ட் கட்டிச்சு. 2 ஓடி எடுத்துருக்காங்க 2. டபுள்ஸ் நிறைய மூவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கீழே வந்துருச்சு. டாட் பால் நல்ல கம்பேக். சரி வச்சாங்க. கீழே போச்சு. நல்ல கேட்ச். நீர்பழனி கார்த்திக் கேட்சை முடிச்சு கொடுத்திருக்காரு. மொத்தமா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வேல்முருகன் விக்கெட். நல்லா ஆடி இருந்த பேட்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பாட்ல தெரிச்சிருக்கு. சிங்கம் மட்டும் கிடைச்சிருக்கு. வரா போடப்பட்ட பந்து அப்படினே சொல்லலாம். நடந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. லோடி பால் லென்த்ல டாட். சரண் கையில இருந்து சோரோட லாஸ்ட் ஒன். சூப்பர் ஓவர். டாட் டு எண்ட். நம்மளோட இங்க ஓவர முடிச்சு கொடுத்திருக்காரு சரண். நல்ல ஓவருங்க. இந்த ஓவர 1 ரன்ல போட்டிருக்காரு. ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு இந்த ஓவர்ல. ஸ்கோர் 42. 6 ஓவர் முடிவு 7 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க திண்டுக்கல். நல்ல இன்டென்ட். இங்க பவுலிங் எல்லாம் சூர்யா லாஸ்ட் ஓவர் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்டிங் மேட்ச் சரியா கனெக்ட் ஆகல. வெளியிட்டு தான் போயிருக்கு. சிங்கிள் மட்டும் 1 ரன். செகண்ட் பால் ஷாட் ஸ்டாருங்க. டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. எஸ் லெஃப்டி நினைச்சா மட்டும் தான் புள்ளி கேப்ல ப்ளேஸ் பண்ணிருக்காரு. கேப்ல பவுண்டரி. சோ லாஸ்ட் ஓவர்ல இங்க ஒரு நாளை கொண்டு வந்திருக்காரு கண்ணன். கண்ணன் பேட்ல இருந்த ஒரு 4 தேவான 4 னே சொல்லலாம். செகண்ட் பால் செட் தேர்ட் ஒன் கீழ லக்கி எடுத்து போட்டார் நினைக்கிறேன். பேக்கிங் டெலிவரி 4க்கு அப்புறம் பார்க்க முடியுது. சூர்யா ஒரு 4 போன உடனே 2 கூப்பிட்டுருக்காரு. பாப்போம் கேப்ல போயிருச்சு. ஃபில்டர் கார்த்திக் நல்ல ஸ்டாப். இப்ப 2 ப்ரோ கரெக்ட்டா அடிச்சாரு. 2 ஓடிட்டாங்க 2. எக்கச்சக்க டபுள் வந்திருக்கு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாஸ் பால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ஆடிட்டு இதுவும் ரெண்டா இருக்கும். கீழ ரைட் தான் பிடிக்கணும். டபுள் 2 பேக் டு பேக் டபுள். டபுள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவ்வளவு டபுள் சொல்லி அந்த சூர்யா. இந்த மாதிரி டீம் 51 பண்ணிருக்காங்க. செட்டில் பேட் எடுத்தாரு லாங்ல. லாஸ்ட் ஆப் வெங்கட் மேபி ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கும்.
சிங்கிள் மட்டும் ஒரு ரன். முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் பால் சிங்கிள். ஸோ அதோட இந்த ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஸ்கோர் 52 ரன் ஆடிருக்காங்க. 3 டார்கெட் ஃபார் செட்டி பிச்சாம்பட்டி இந்த மாதிரி செட் பண்ணது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹிட்மேன் பிரதீப் ஷேக்ல, நான் ஷேக்ல வெங்கட். அதே ஓப்பனிங் பேரில் தான் உள்ள வந்திருக்காங்க. இங்கே பவுலிங்கில் அதே மாதிரி. ஸோ லெஃப்ட் ஆம் பவுலர் கண்ணன் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காண்டி. ஃப்ரம் பவுலர் ஓவர்டேக்லேருந்து லவ்லி பாலிங்க நல்லா போட்டிருக்காரு. ஒரு லென்த் பால் ஃபுல் ஃபேஸில் டாட். செகண்ட் பால் கேப்ல விழுந்துருச்சுங்க. பவுண்டரி போயிடுச்சு. 1 மந்த்ஸ் 4. ரெண்டாவது பால்ல முதல் நாளே கொண்டு வந்திருக்காரு ஹிட்மேன் பிரதீப். அடுத்த பந்தே பவுண்டரி ஆடி காமிச்சிருக்காரு பிரதீப். ஷாட்டுங்க சம ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பாப்போம். அவரையும் தாண்டி புனிதமான 6 போயிருச்சுங்க. இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது. அட போடா ஃபீல்டர் டிஸ்டர்ப் நாளுக்கு அப்புறம் ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு தேர்ட் ரவுண்ட் மேட்ச்ல செகண்ட் ஹாஃப்ல. ஹிட்மேன் பிரதீப் நல்ல ஷாட். எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. பவுண்டரி செக்ஷன் 4th ஒன் ஷாட் அகைன். நல்ல ஷாட்டுங்க. நல்ல கனெக்ட். அதுக்குள்ள யாரும் போய் கேட்ச் பிடிக்க முடியாது. இது புடிச்சிருக்கலாம். 6 போயிருச்சு. பேக் டு பேக் இங்க 2 6 கொண்டு வந்திருக்காரு. சாரி மறுபடியும் ஒரு 6. இருங்க. ஹிட்மேன் பிரதீப் எடுத்து வேடிக்கைகள் நடக்குது. நெக்ஸ்ட் பால் ஷாட் அகைன். நல்ல கனெக்ட். கண்டில கமான். ஐயோ போனாருங்க பிரதர் அன்பு. ஒனியால கேட்ச் பண்ணி சூஸ் பண்ணிட்டீங்க ஆடியன்ஸ். இதுவும் ஆறுங்க. சோ இந்த ஆரோட சோ ஹாட்ரிக் 6 பதிவு பண்ணிருக்காரு. அவர் நினைச்சீங்க சோ 6 இன் a row அப்படிங்கிற மாதிரி மூணாவது 6. செந்தி என்னடா ஃபர்ஸ்ட் ஓவர்ல இது வர சோ 3 6 ஒரு நாள் கொண்டு வந்திருக்காரு ஹிட்மேன் பிரதீப். இன்னும் ஒரு பால் ரிமைனிங் இருக்கு. வாட்படா லாஸ்ட் ஒன் ஷார்ட் ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடிட்டாரு. கேப்ல இது பவுண்டரி. கேப்ல போயிடுச்சு அப்படிங்கல 1 மந்த்ஸ் பவுண்டரி. இந்த முதல் ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஓவரே எக்ஸ்பென்சிவ் ஓவர் அமைஞ்சிருக்கு. செட்டி பிச்சம் சேது 2 4 3 6 கொண்டு வந்திருக்காரு ஹிட்மேன் பிரதீப். ஒரு ஓவர் முடிக்கு ஹிட்மேன் பிரதீப். சோ ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 26. அதிரடி ஆடிக்கிட்டு லூஸ் பண்ணாம செட்டி பிச்சாம்பட்டி. நல்லா இருக்கு. அந்த கண்டிட் இப்போ ஷேக்ல வந்திருக்காரு விக்கெட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதே மாதிரி பவுலிங் எல்லாம் ரஃபி. செகண்ட் பால் போடு ஃபர்ஸ்ட் ஒன். ஃபீல்டிங் கிளியர் பண்ணி ஜாப் சம்ஸ் ஆடிட்டாருங்க. பின்னாடி பெரிய கேப். அப்படிங்கல பவுண்டரி. நல்ல ஒரு முதல் பால்ல பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு விக்கெட். நீங்க வானோ. செகண்ட் பால் போட்ட பால் இப்போ இந்த சம்ஸ்ல போயிருச்சு. இதுவும் பவுண்டரி. அப்படிங்கல பேக் டு பேக் 2 4 ஒரு பவுண்டரி. கம்பேக் டெலிவரிங்க. பாக்ஸ் டு பாக்ஸ் குயிக்கா ஒரு போட்டுருக்காரு. ரவி டம்லே டாட். செக்ஷன் 4th ஒன் கிட்ட தான் போயிருக்கு. வெளியே கொடுக்கல ஆக்சுவலா கம்பேக் பண்ணிருக்காரு அந்த பால். சேவா கணம் குயிக்கா ஓடிட்டாங்க சிங்கிள். சூப்பர் ஷேக்ல பிரதீப் நீல அகலத்துல லென்த் பால் நல்லா போட்டுருக்காரு டாட். போட்டுட்டு இருக்காரு. ஓவரோட லாஸ்ட் ஒன் பெரிய சொத்துக்கு போனாரு. பேக் பேக் டாட் பால். இதோட 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 35. பால்ல ட்ராக்கர் சிட்டிபிச்சாம்பட்டி இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாம உங்களுக்கு 18 இங்க 2 பால் பிளேயருமே முடிவுக்கு வந்திருக்கு. 500 ரூபாய். அதே மாதிரி கமிட்டில இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வெளியில இருந்து ஆடியன்ஸ் ஒன்னையால கேட்ச் பிடிச்சிருந்தா ஸோ 500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. டிஸ்கில் 4 பேரோட ஃபீல்டு கிட்டே ஆடிட்டு சிங்கிள் மட்டும் ஒரு பிரதீப் ஸ்ட்ரைக்ல இந்த கிரவுண்ட்ல ஷாட் ஆஹா சான்ஸ் ஃபார் விட்டுறாருங்க. போயிடுச்சு 6. சொன்னாங்க கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க ஜெகதீஷ். ஒத்த கையில இவர் குடிக்க மாட்டாரு. முன்னாடி சொன்னாங்க கமிட்டில. ஸோ முதல் நாள் வந்து ஒரே ஆடியன்ஸ் வந்து 2 கேட்சை பிடிச்சி 1000 ரூபாய் வாங்கியிருந்தாங்க. டவுன் த கிரவுண்ட். அப்புறம் மறுபடியும் இன்னொருத்தவங்களும் 500 ரூபாய் வாங்கியிருந்தாங்க கேட்ச் பிடிச்சி. ஸோ பார்த்து சேஃபா கவனம். பாத்து டாட் பால். நல்ல ஒரு கம்பேக். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஆஸ் பால் எக்ஸ்டென்ஸ். ஆடியன்ஸ் இருக்காங்களா? ஸோ இதுவும் 6ங்க. ஸோ இந்த ஓவர்ல 2வது 6 கொண்டு வந்திருக்காரு ஹிட்மேன் பிரதீப். அப்படினே சொல்லலாம். ஹிட்மேன் பிரதீப் அவர் பேட்ல இருந்து எக்கச்சக்க ஆறுகளை பறக்க விட்டாரு. 4வது 6ன்னு நினைக்கிறேன். ரீசன் ஆறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரோட கடைசி 2 இது ரொம்ப மோன்ஸ் ஆயிருச்சு. இது யாருமே அடிக்க முடியாது. ஒயிட் கொடுத்துருக்காங்க. யாக்கா பால் எக்ஸ்டென்ஸ் ஆடிட்டு ரீசார்ட் வரல.
சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க ஒரு ரன். ஒரு ரன் மட்டுமே. டாப் ஏஜ் லைட் கொடுத்துருக்காங்க. 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் ரவுண்ட் 50. ரிமைனிங்ல பாலுக்கு 3 ரன் தேவை இந்த மேட்ச். இதே மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருமே லைன் அவுட்டி நிக்கிறாங்க சுத்தி. ஆஹா பெரிய ஷாட் வரல. இதோட டாட் பால். இந்த ஷாட்டுக்கு ஓட்ட மொட்டை நேர போயிடுச்சு. பவுண்டரி. ஐயோ சோ இந்த பவுண்டரியோட இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ இந்த மேட்ச் இங்க செட்டிபிச்சம்பட்டி வின் பண்ணிட்டாங்க. சோ வின் பண்ணி மூணாவது டீமா டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ல செட்டிபிச்சம்பட்டி செமி என்ட்ரா இருக்காங்க. மூணாவது அணியா செட்டிபிச்சம்பட்டி என்ட்ரா ஆறாங்க. வாழ்த்துக்கள். நல்ல பிளேயங்க ரெண்டு டீம். சேர்ந்த செட்டிபிச்சம்பட்டி நல்ல ஒரு டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. நல்ல பிளேயர் ரெண்டு டீம். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து ஒரு சூப்பரான தொடர் நீங்க அதே மாதிரி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து முதல் நாள்ல வந்து ஒருவூர் போல செமி என்ட்ரா இருந்தாங்க. நல்ல டீம் செட்டிபிச்சம்பட்டி சேர்ந்து மெமோரியல் டீமுக்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல ஃபைட் போல இங்க தேர்ட் ரவுண்ட்ல லூஸ் பண்ணிட்டாங்க. சோ நல்ல பிளேயங்க. நம்ம டோர்னமெண்ட்டுக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள மாதிரி பிளேயர்ஸ் இந்த தொடர்ல விளையாடுறது வந்து உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சீனியர்ஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து திண்டுக்கல் டீமை பத்தி சிறப்பான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. சூப்பரா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். டீம் திண்டுக்கல் வாழ்த்துக்கள். ப்ளீஸ் 2 பேரும் வாங்க. முடிஞ்சா உங்க 11 அப்படியே கூட்டிட்டு வாங்க. நல்லா விளையாடுங்க நீங்க டேல டிஸ்ட்ரிக்ட் டீம். இந்த மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கோஸ் டு ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுனாங்க கார்த்திக். சோ 5 விக்கெட் டேக்கர். 2 ஓவர் போட்டு 5 விக்கெட் பிடிச்சிருக்காரு. எக்ஸலன்ட் ஸ்பெல். கண்டிப்பா மறக்க மாட்டீங்க கார்த்திக். இத உண்மைதானே? நல்ல பிளே. சூப்பர். வாழ்த்துக்கள். விழாக்குழு சார்பாக பத்திரமா வீட்டுக்கு போங்க. கவனமா பைக்ல வந்தவங்க கார்ல வந்தவங்க சேஃபா வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க. நன்றி. இன்னைக்கு நடி முடிவுக்கு வந்துருச்சு. இது மாதிரி இங்க நான் இப்போ திரும்பவும் சொல்றேன், இங்க கமிட்டில திண்டுக்கல் டீம் வந்து நிறைய பேர் சீனியர் பிளேயர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் உங்களோட கேம் பிளேயை வாட்ச் பண்ணி சூப்பரா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நல்ல ஆட்டிடியூட் இருக்குது. திண்டுக்கல் சூப்பரா டீம் வந்து விளையாடுறீங்க. சீனியர் ஃபேன் கொடுக்குறாங்க. அவங்களும் வராங்க. ப்ரோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ப்ரோ. நிறைய நல்ல பிளேயர்ஸை கொண்ட திண்டுக்கல் டீம். உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டோர்னமெண்ட் வந்து நீங்க கலந்துக்கிட்டது. நிறைய இடங்கள்ல நான் உங்களை பார்த்திருக்கேன். நிறைய பிளேயர் சூப்பரா விளையாடுறீங்க. அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ல சூப்பரா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.